ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நாங்கள் அப்லோட் பண்ணுற புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இனி வர வாரங்களில் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிஸை செஞ்சு உங்களுக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் #your name #recipe name டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட அகிராஸ் கிச்சனில் நீங்களும் ஆகலாம் சமையல் ராணி எபிசோட் 2ல் அடுத்த டிஃப்ரெண்ட்டான 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சமையலுங்கிறது ஒரு கலை, அதில் நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும். நிறைகளை சொல்லி பாராட்டுறவங்களை விட குறைகளை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட குறைகளை நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸஸ்லாம் தெரிஞ்சால் போதுங்க நிறைகளாக மாற்றிடலாம். ஸோ அப்படிப்பட்ட டிப்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் டிப்ஸ் நம்பர் 1, நம்ம வந்து ரொம்ப அருமையாக சமைக்கிறவங்களா இருப்போம். குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே நம்மளை ரொம்ப பாராட்டுவாங்க. ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கூட போயிடும். அப்போ வந்து என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக வச்சோம், நம்மளுக்கு வந்து உப்பு போயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி அவளே விட்டுருங்க. வீட்டில் இருக்க ஸ்பூனையோ இல்லைன்னா சில்வர் கரண்டியவோ நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உப்பு கூட போன அந்த குழம்புல வச்சிங்கன்னா எக்ஸஸாக இருக்க எல்லா உப்பையுமே குழம்புலேருந்து அந்த கரண்டி எடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ அருமையாக குழம்பு வச்சிங்களோ அந்த அருமையான குழம்பு உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப்ஸ் நம்பர் 2, இப்போ என்னதான் நீங்கள் மாங்குன்னு மாவு அரைச்சாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து பொங்கவே பொங்காது. இட்லி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். அப்போ இதை வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா இவ்வளோ நல்லா அரைச்சும் வந்து இட்லி வந்து நல்லா வரலையேன்னு. இனி கவலையை விட்டுருங்க. நீங்கள் அப்படி வந்து உளுந்து அரைக்கும் பொழுது தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக ஐஸ் க்யூப்ஸ் வந்து நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கும் போதே அந்த உளுந்து பொங்குறது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். நல்லா பொங்கி இட்லி பார்த்திங்கன்னா அப்படியே அருமையாக பஞ்சுன்னு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் நம்பர் 3, இப்போ கட்டர் போர்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி ஒரு 1 மந்த் இருக்கும், 2 மந்த்ஸ் இருக்கும், நல்ல ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்து டேமேஜ் ஆகிடும். நம்ம எப்படியும் 1 இயரில் இன்னொரு கட்டர் போர்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் ஒரே கட்டர் போர்டு வாங்கினா போதுங்க. அப்படின்னா டிப்ஸ்ன்னு கேட்குறீங்களா? வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து கட்டர் போர்டை சர்வீஸ் பண்ணணும். எப்படின்னா லெமனையோ இல்லை எண்ணெயவோ நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து அதை அப்படியே ரெகுலர் யூஸ் பண்ணுங்கள். திருப்பியும் வந்து இதை 1 வீக்ஸ் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டர் போர்டு வந்து புதுசு மாதிரியே இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 4, என்ன தான் வந்து நம்ம நல்லா வந்து சாப்பாடை வடிக்கணும்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் வந்து குழஞ்சி போயிடும். அதுவும் புதுசாக வடிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஒன்று விதையாக வடிச்சிருவோம், இல்லைனா கொலையாக வடிச்சிருவோம். இனி வந்து நீங்கள் சாப்பாடு அரிசி வந்து போடும்போது எண்ணெய் ஒரு ஸ்பூனையும் ஊற்றுனீங்க, நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றுனீங்க அப்படின்ட்டுனா அரிசி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக சூப்பராக வந்து இருக்குங்க, குலையவே குலையாது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 5, சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதம் மீந்து போயிடும், கஞ்சி ஆகிடும். இப்போ வந்து கஞ்சியில் எவ்வளோ வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஆனாலும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது வத்தல் போடுறது தாங்க. அப்படி நம்ம வத்தல் போடும்போது கொஞ்சோண்டு கசகசாவையும் சேர்த்து போட்டு அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு வத்தல் போட்டு எடுத்திங்கன்னா அதை பொரிக்கும் போது 4 வீட்டுக்கு மணக்கும். அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வந்து சும்மா பொரித்து வச்சாலே போதும், எல்லாமே காலியாயிரும். சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிடணுன்னு அவசியமே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.